வருது, இப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னும் ஒரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சி எதுவும் இருக்காதுங்க. என்னன்னா பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்கு. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்ல பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாம சாப்பிட்ற உள்ள விற்கிற ஸ்நாக்ஸ் குறைந்த விலையிலோ அல்லது நியாயமான விலையிலோ விற்றா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற துறையில ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும் ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட் ஒன்னா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம், இயக்குநருக்கு லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கு லட்சியம் இந்த படம் மூலியமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போ இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில டிக்கெட் பண்ணீங்கன்னா சென்சார் போர்டு, அது நிறைய வரமுறை இருக்கு. சென்சார் போர்டுல என்னைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டேட் தரும், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதையத்தான் பார்க்க தயாரா இருக்காங்க, நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தேட்டருக்கு வந்தாதானுங்க பார்க்கறதுக்கு, தேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்கு, நல்ல படம் இருக்கு, ரிலீஸ் ஆனதுனாங்க நீங்க பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர் எங்க இருக்கு? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுறேன். இது உண்மையிலேயே நான் சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு லைஃப் கிடைச்சிடா, இந்த படத்தை மூலியமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்போ எவ்வளவு படம் நின்று இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடை ஏறி மைக்கு முன்னாடி வந்துட்டாவே போய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகல, எப்படா லைஃப்னா இந்த படத்துல எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலயமா கணேஷ் சார் அவருடைய படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்குன்றது தான் நிதர்சனம் உண்மை இருக்கு. அப்படின்னும் போது இந்த படம் வெளிவந்த படம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அதுல உடனே சோகமான படம் நினைச்சு இது வேற போட்ட போறீங்க, எனக்கு வேற பயமா இருக்கீங்க அப்படின்னு என்ன பேசணும்னு தெரியல, நாய்க்கு முன்னாடி வந்துட்டா. அதனால இது சோகமான படம் இல்ல, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியேப்பட்ட படத்தை நீங்க ஆதரிப்பீங்கன்னு முழுசா நம்புறோம். நாங்க எவ்வளவு காஸ்ட்லி கேமரால எடுத்து எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க. நான் வந்து நடிச்சதுக்காக கதை விட்டு போறேன் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதுல விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசி போயிட்டோம்னா நாளைக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் என்னையா போய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியா சொல்றேன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்க கேரண்டியா வரலாம், ஃபேமிலியோட வரலாம். பெண்களை நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமா இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துறாங்க, அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்கு, இந்த சமூகத்துல புருஷனை எவ்வளவு உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம் எல்லாம் கிடையாது, ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்துல வந்து நிறைய கதைகளை பத்தி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் சொல்றேன். ஒரு படத்துல ஆணை பத்தியும் பெண்ணை பத்தியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கலாம்,
இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்திருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப மிக நன்றி ராம் சக்ரி சாருக்கு என்ன செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்தாங்க. இது ரொம்ப நேச்சுரலான ஒரு வெரி ஹோம்லி அண்ட் ஹோமி ரோல். அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஒரு டைரக்டர். தேங்க்யூ. ஸோ எனக்கு என்னோட திறமையை பார்த்து என்னோட ஸ்கில் செட்டுக்காக என்னோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வேலை எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம டைரக்டா பர்சனலா இன்வால்வ் ஆகி என்ன கைட் பண்ணி இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சார். தென் ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்மூத்தா எல்லாமே அந்த ஷூட்டிங் செட்ஸ்ல எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா ஒரு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் ஃபிகர் அண்ட் கிங் மாதிரி எனக்கு ஃபிகர் வந்துட்டு சமுத்திரகாணி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். முதல்ல வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஆனா ஓவர் த இயர்ஸ் நாங்க இவ்வளோ பழகினது, எங்களோட பாண்டிங் இது எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும். அக்செப்ட் பண்ணி என்ன இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அதெல்லாமே என்ன கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகாணி சார் என்னோட உட்காந்துட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்ட்டு வெரி ஸ்மூத்தா இந்த இது கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தென் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு கௌதம் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது பிளஸ் என்டையர் டீம் காஸ்ட் லக்ஷ்மி பிரியா. She's such a superb actress, very natural, ஒரு ஹோம்லியான ரோல் அண்ட் her acting is superb. And Karan, இது ரொம்ப ஒரு வெரி சிங்க் ஆயிட்டோம் நாங்க எல்லாமே. அவ்வளோ இதுவா ஆஸ் அ டீம் வெரி நேச்சுரல். அந்த ஃபியர் அந்த நர்வஸ்னஸ் இல்லாம எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியா நாங்க டீமா ரொம்ப நல்லபடியா பண்ணிருக்கோம். வி ஆல்சோ ஜெல் லைக் தட். நம்மளோட அந்த சிங்க்ரனைசேஷன்ன்றது ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஐ தேங்க் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ press and media, and thank you everybody.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த அழகான கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது படத்தை தாண்டி இந்த மூவியில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய அன்பான ஒரு செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டீமை நான் நிஜமாவே இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னை வியக்க வச்சுச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஷூட்ல எல்லாமே பண்ண டீம் இது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா பீச் சைட்ல ஷூட் பண்ணோம், நீங்க பார்த்துருப்பீங்க. வெயில்ல ஒருத்தர் கூட ஒரு சோர்வடையாம ஃபுல்லா எல்லா நேரமும் ஆனா சிரிச்ச முகத்தோடய வேலை செஞ்ச மொத்த டீம் எல்லாம் அங்க இருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட நான் இந்த செட்ல வந்து நிறைய அன்பு, எளிமை இருந்துச்சு. அதுதான் எங்க படத்துலயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்த ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், யுவராஜன் டீம் எக்ஸலண்ட் ஒர்க். அண்ட் மியூசிக் பத்தி சொல்லணும்னா, எவ்வளவு நான் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், அந்த படத்தோட பாட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு ஜாலி இல்லை. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் பின் மை ஃபேவரட் சாங். இதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்ல போட்டு கேட்குற பாட்டு தான் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சாங் சார். ஃபைனலாக என்னோட பிளேலிஸ்ட்ல ரிப்பீட்ல கேட்க ஒரு பாட்டு இருக்கு எனக்கு. ஸோ என் ஃபேமிலியை கூட்டிட்டு போய் எல்லாருமா எந்த வித கவலையும் இல்லாம, ஐயோ நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கலாமா, அவங்கள கூட்டிட்டு போலாமா, என்ன இருக்கும், அதெல்லாம் எந்த வரியும் இல்லாம ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம், நிறைய அன்பு நிறைந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்களை ப்ளீஸ் போய் தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஓகேம்மா. சமூகத்திரினி அவர்கள் பேசுவதற்கு முன் லட்சுமி பிரியா சந்திரமௌலி அவர்கள் தகவல் சொல்லுவாங்க. சாரி, நான் இங்க பேசுற டென்ஷன்ல நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சதையே மறந்துட்டேன். இந்த மூவில எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் வந்து கனி சார் கூட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் கனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலா எக்ஸைட்டிங்கா இருந்தது. சரி, ஒரு ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்க போறோன்னு. ஆனா செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஆக்டர், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ரொம்ப அழகான மனிதர். அவரோட ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ், நான் எப்படி சொல்லனே தெரியல. இவ்வளவு ஒரு என்கரேஜிங்கான ஒரு செட்ல ஒருத்தர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாரு. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஷாட் நல்லா இருந்ததுன்னா போயிட்டு என்கரேஜ் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும், யார் நல்ல வேலை பண்ணாலும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ நான் மறுபடியும் இந்த செட் வந்து ரொம்ப ஒரு அன்பான செட்டா இருந்ததுன்னு நான் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கனி சார். நான் ரொம்ப சொல்லணும்னு நினைச்சேன் சார், மறந்துட்டேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இதுல நான் வந்து இவ்வளவு நடிச்சிருக்கேன்னா அதுக்கு கனி சார் அண்ட் டைரக்டர் சார் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்களே, எல்லாரும் ஒரு வாட்டி மேல வாங்கல. உங்களெல்லாம் பார்க்கணும். ப்ளஸ் மீடியா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அசராம நிற்பாங்க. ஆடா, ஜீவன் சார் எங்க இருக்கீங்க? வாங்க. கேமரா அசிஸ்டன்ட் சார் இருக்கீங்க. இப்போ அவங்க கேமராமேன் கூப்பிடாருப்பா, வாங்க பாட்டுக்குன்னு. சவுண்ட் அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. வாங்க. குமரேசன், கமலவாசன், வாங்க சார். திரைப்படத்தில் வேலை பார்த்தது ஒரு பெரிய அருள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஒரு கதையை படிக்கும் போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும்.
அந்த மனசு தான் ராம் சக்கரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறாரு இயக்குனர் ராம் சக்கரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. வாழ்க. இந்த படத்தில் என்னோட நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஆழமாக யோசிச்சு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சு ரொம்ப கிளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். முதல் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளை கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியா போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தானே தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன். வாழ்க்கை இன்னும் பெரிய இடம் இருக்கு உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன். தம்பி இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ், குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன் என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேர் போடுவோம். இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவானது. இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கே வேற ஒரு பலம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார். யார் எடிட்டு உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சுட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி. நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு என்ன கடல்ல தூக்கி போடுவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கல்ல, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியா. ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன். இங்க ஒரு சரவணன் இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டு இருக்கும். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு.
எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபாய் சம்பளம் தரும், 10,000 ரூபாய் சம்பளம் தரும். அவனை எழுத சொல்றா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்ப சொல்றாரு, கனி இந்த கோவிட் ஊசி போட்டதுக்கு அப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தா காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு, வைத்த வயனா இருந்துகிட்டே இருக்கு, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ள என்னத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்ப ஆசான்னு ஒருத்தரை போய் சந்திச்சேன், ஒரு பேரை சொல்லலை, ஆசான்னு சொல்றாங்க. ஆசானை சந்திச்சேன், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, கடைசியா எப்போ செருப்பு இல்லாம நடந்தீங்கன்னு கேட்டாரு. நான் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடிச்சா காய்ங்க, செருப்பு இல்லாம நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமா இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டாரு. இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாசம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா என் உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அதுல இருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்க மாதிரி இருக்குது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியா தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீங்க கேளுங்க, அவர் என்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போய். இல்லை இப்பெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாலாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவர் எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாப்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னாரு, அப்பவும் பேர சொல்லல. எனக்கு யாரு நம்ம நண்பர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனா என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லா பொட்டக்காடா இருக்கு, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்கு. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமா இருக்கு. அங்க எல்லா பறவைகளும் இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, கோழி இருக்கு, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வொரு இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தா சந்தோஷமா இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாம இருப்ப, பிரச்சனைகள் இல்லாம இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனாரு. அப்போ உட்காந்து பேசுறோம், அவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினைச்சிடாதீங்க, அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போனா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்றானோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும் போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள்.
அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமா இருப்போம், வாழ்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்க இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் சொன்னாரு, சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னாரு, கவனிச்சிங்களா அப்படின்னாரு. அம்மா சொல்லுவாரு, என்ன செய்ய தயாராக சார், என்ன சார் செய்யறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க கிட்ட நல்ல குடிநீர் இருக்கு, நல்ல காற்று இருக்கு, நல்ல உணவு இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காம தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனாலதான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களாலதான் நம்ம லைஃப், இவங்களை வச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச் சிறந்த செல்வந்தன், நம்ம இந்த உலகின் மிக சந்தோஷமானவன்.